வணக்கம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் ரயில் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அவர்கள் சஸ்பெண்ட் செய்து தெற்கு ரயில்வே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முதலில் அவர் தூங்கிவிட்டதால் பார்த்தோமேனால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணை தகவலானது வெளியாகி இருக்கிறது. அவர் தூங்கவில்லை எனவும் பள்ளி ஓட்டுநர் தான் வெங்கடேசன் பார்த்தேனால் தான் பள்ளிக்கு நேரமாகிவிட்டது, அதனால் கேட்டை மூட வேண்டாம், நான் கடந்து சென்றதற்கு பிறகு மூடிக்கொள்ளுங்கள் என்று அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கடலூர் ஆலப்பாக்கம் இடையே இருக்கக்கூடிய இந்த ரயில்வே கிராசிங்கை கடக்க முயன்ற பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. இதில் தற்பொழுது பங்கஜ் சர்மா அவர்கள் பள்ளி வேன் ஓட்டுநர் அவருடைய தகவலை கேட்டு கேட்டை மூடிக்கொண்டிருந்த பொழுது அவர் கூறியதனால் அவருடைய வேண்டுகோளை ஏற்று அந்த கேட்டை மூடாமல் திரும்பவும் திறந்திருக்கிறார். அவசரமாக பார்த்தோமேனால் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றிருக்கிறார். அப்பொழுது ரயிலானது பார்த்தோமேனால் அதிவேகத்தில் அந்த சைடு வந்து கொண்டிருந்திருக்கிறது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தற்பொழுது ரயில்வே பார்த்தோமேனால் ரயில் அந்த பள்ளி வேன் மீது மோதி இருக்கிறது. இதில் அந்த ரயில் மோதிய வேகத்தில் பள்ளி வேன் தூக்கி வீசப்பட்டு தற்பொழுது பள்ளி வேன் முழுவதுமாக சிதைந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் பார்த்தோமேனால் 2 பேரும் தான் குற்றவாளிகளாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ரயில்வே கேட் கீப்பர் பள்ளி வேன் ஓட்டுநரின் தகவலை கேட்டிருக்க கூடாது. அப்படியே கேட்டிருந்தாலுமே கூட அவருடைய பணியை சரிவர செய்யவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் மீது மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தை வேடிக்கை பார்க்க வந்த அண்ணாதுரை என்பவர் மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். முதல் கட்ட விசாரணை அடிப்படையில் தற்பொழுது கேட் கீப்பர் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளி வேன் ஓட்டுநர் அவர்களுக்கு தற்பொழுது காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் பள்ளி மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 6ஆம் வகுப்பு மாணவர், அதே போன்று 11ஆம் வகுப்பு மாணவி உள்ளிட்ட 2 உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 2 பேர் தற்பொழுது கடலூர் அரசு மருத்துவமனையிலிருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மேம்பாலம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கடலூர் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் அவர்கள் தற்பொழுது பார்த்தோமேனால் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்த மாணவர்கள் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் பூரண உடல்நலம் பெற வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடை திமுக அரசை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்து சம்பவம் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகளை உண்டாக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பள்ளி மாணவர்களின் உயிரில் விளையாடக்கூடாது, அவருடைய உயிர் பாதுகாப்பு குறித்து வேன் ஓட்டுநர்களுக்கு உரிய உத்தரவினை தற்பொழுது போக்குவரத்து துறை ஆணையர் அவர்கள் பிறப்பிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பள்ளி வேன்கள் முறையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஏதேனும் ஓட்டை இருக்கிறதா, அதே போன்று அதிவேகத்தில் செல்லக்கூடாது, அதே போன்று ரயில்வே கேட் கிராஸ் செய்யும் பொழுது மிதமான வேகத்தில் செல்ல வேண்டும். பள்ளிக்கு நேரமானாலும் இது போன்ற அதிவேகத்தில் சென்றதால் தான் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் பள்ளி மாணவ வேன்களுக்கு தற்பொழுது ஒரு சுற்றறிக்கையும் அனுப்புவதற்கு அரசு சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆள் இல்லாத ரயில்வே கிராசிங்களுக்கு சப்வே அமைக்க வேண்டும் என்றும் தற்பொழுது இந்த கோரிக்கை எழுப்பப்பட்டிருப்பதும் கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் 2 பேர் தற்பொழுது ஆபத்தான நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.